श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नानाविधानामगतिकराणां कापि तीर्थेषु कृतावतारः शुभं तवानाथ परिग्रहाय नवन्नमं पात्रमहं दयायाः அடியேன் இந்த மாதிரியான ஒரு பிரஸ்தாவத்தில் அபியஸ்தனானவன் இல்லை. கொஞ்சம் ஒரு இது இருக்கும், சொல்லும் சம்ஸ்கிருதம் கலந்து சொல்லிட்டே இருந்தாருன்னா அப்புறம் அடியன் மாதிரி சுத்தம் தமிழ்லயே சொல்லலாம், சம்ஸ்கிருதமே வரும். அப்புறம் வராம இருந்துடும், சம்ஸ்கிருதம் வராம சொல்ல முடியும். அப்புறம் நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து அதிகம் வெளியிலயும் போனவனே கிடையாது. அடியன் சொல்ற விஞ்ஞாபனம் என்னன்னா, சிரமப்படாது, இங்கிலீஷ்ல he is comfortable with this language அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நீ சிரமப்படாது, அதாவது சம்ஸ்கிருதம் சொல்ல வசதி தான். நீ சம்ஸ்கிருதம் கூட கலந்து சேர்ந்து சொல்லிட்டே வந்தாருன்னா அப்புறம் 2 நாள் முந்தானேத்தினா ராத்திரி சுவாமி சாதிச்சு இந்த மாதிரி அசௌகரியம் இருக்குது, அவர் வந்து இது விஷயத்தை இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் தயங்கினேன். எனக்கு இதுல அபியாசம் இல்லையே, நாயாருமே என்ன பண்றது அப்படின்னு. அவர் சாதிச்சு நான் இருக்கேன், அதனால என்ன வந்துடும் அப்படின்னு. சரி, நான் இருக்கேன்னு அர்த்தம், உங்க காட்டில் மட்டமா இருக்கேன்னு அர்த்தம், எனக்கு கஷ்டப்படாது. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், சரி அபிமானம் நான் 2 காரணத்தை நினைச்சேன். மஞ்சு பஞ்சர சுகந்து விஜல்பித்தானின்னு தேசிக்கு சாதிச்சேன். நான் சொல்றதையும் கேட்கணும்னு ஆசைப்படுறாப்புல இருக்கு, அது அவருக்கு அபிமதமா இருக்கட்டும். நீதான் சொல்ற நினைக்கிறேன், சுவாமி சொல்றாரு, நீ சொல்ற சுவாமி சொல்றாரு. ஆரம்பிக்கிறேன். வந்து இதுல அடியானுக்கு சொல்ல வேண்டியதா சொன்ன ஒரு விஷயம் நியாய விஸ்திர விரோத நிஸ்தாராதிகாரம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நியாய விஸ்தர விரோத நிஸ்தாராதிகாரம் போது நியாய விஸ்தரத்தோட விரோதம் எங்க வருது, அதனுடைய நிஸ்தாரம் எங்க வருது, அது எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த அதிகாரத்தை ஆரம்பிச்சிருக்க. சமயம் குறைவா இருக்கிறதுனா நிறைய நான் விஷயத்துக்கு பிரஸ்தாவனை இல்லாத எந்த டென்ஷன் வேண்டாம் சுவாமி. இப்போ இதுல வந்து முதல் பிரதிஜை சுவாமி தமிழ்ல இது பண்ணும்போது, கோதம நூல்களை குற்றமிலா வகை கூட்டலுமாம், போது கழித்து ஒரு கூற்றில் குணங்களை கொள்ளவுமாம், யாது மிகுந்த ஒரு நீதி யாமே வகுக்கவுமாம், வேதியர் நன்னைய வித்தரம் என்பது மெய்யுள்ளதே அப்படின்னு ஒரு பிரதிஜா பாசனம். அதுல அந்த சாராம்சம் என்னன்னாக்கா, இங்க வந்து வித்யாஸ்தானத்துல கௌதமருடைய நியாய விஸ்தரமும் அந்தர்கதமாக இருக்கு. அதை வந்து நாம கிரகிக்கணுமா வேண்டாமா அப்படின்னும் போது வித்யாஸ்தானமா இருக்கிற அந்த நியாய விஸ்தரத்தை கிரகிக்கணும். அது எந்த மாதிரியாக கிரகிக்கணும் அப்படின்னும் போது அதுல 3 அம்சத்தையும் இந்த முதல் பாசுரத்திலேயே தெரிவிச்சுடுற. கௌதமர் சொன்ன அந்த சூத்திரங்களுக்கு வியாக்கியாத்தாக்கள் பண்ண அபார்த்தங்களை எல்லாம் நீக்கிட்டு அதுக்கு எப்படி சரியான அர்த்தம் வருமோ அதை நாம சொல்லி அதை கிரகிக்கணும். 2வது, அதுல ஏதாவது ஒரு தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷத்தை நீக்கிட்டு அதுல இருக்க குணத்தை மட்டும் எடுத்துட்டு அது கிரகிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா அவர் சொன்ன மாதிரியான ஒரு நியாய சித்தாந்தத்தையே நாம உருவாக்கி அந்த நியாய விஸ்தரத்தை ஸ்வீகாரம் பண்ணலாம் அப்படின்னு இந்த 3 வழிய இங்க முதல் பாசுரத்துல சாதிச்ச. இப்போ ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு பிரதிஜை பண்றதுக்கு காரணம் என்ன, இதை எப்படி அதை வந்து நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வரும்போது
முதல்ல அங்க சொல்றது என்னன்னாக்கா இதுக்கு முன்ன வைசேஷிக பங்காதிகாரம் நடந்தது. அவ அர்த்தவைநாசிகால்னு பேர். அதுக்கு முன்ன பௌத்தாதிகாரம். அந்த பௌத்தனை கண்டிச்சா வைசேஷிக மதத்தை நிரசனம் பண்ணோம். இப்போ பொதுவாக லோகத்துல பிரசித்தமா இருக்கு நியாய வைசேஷிகையோகோ சமான தந்திரத்துவம்னு. அதாவது ரெண்டு 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 தந்திரமும் ஒன்னே, நியாயமும் வைசேஷிக்கும் ஒன்னே அப்படின்னு நியாய சித்தாந்திகள் சங்கிரகித்தார்கள் அப்படின்னு சொன்ன. அதாவது நியாய மதத்தை அவலம்பிச்சு வர சித்தாந்திகள் சொன்னா, ஆனா அது வஸ்துதா சரி கிடையாது. அது அந்த மாதிரி சித்தாந்திகள் சங்கிரகிச்சதுனால இப்ப நமக்கு ஒரு ஆக்ஷேபம்ன்றது ஏற்படுறது. என்னன்னா நியாய வைசேஷிகம் ஒண்ணுன்னு ஆகி போயிடுச்சுன்னா வைசேஷிக மதத்தை கண்டிச்சதுனால நியாய மதத்தையும் இவருடைய மதத்தையும் கண்டிச்சதாகவே ஆய்ப்படுறது, விமர்சனம் பண்ணதாகவே ஆய்ப்படுறது. சரி ஆட்டுமே, என்ன ஆனா என்ன தோஷம் அப்படின்னா அதுல ஒரு 5 தோஷங்கள் முக்கியமாக சாய்க்கிறேன். என்னன்னா இதுல முதல் தோஷம் என்ன சாய்ச்சார்னா, இங்க வித்யாஸ்தானம் சதுர்தச வித்யாஸ்தானம் பரிகணிதமா இருக்கு. அதுல என்னன்னா அங்கானி வேதாக சத்வாரக மீமாம்சா நியாய விஸ்தரக புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யா கேதா சதுர்தச அப்படின்னு சதுர்தச வித்யாஸ்தானங்கள் பரிகணிதமா இருக்கு. அந்த பரிகணிதமான வித்யாஸ்தானத்தின் நடுவுல இந்த நியாய விஸ்தரமும் ஒன்றும் அந்தர்கதமாக இருக்கு. ஆகையினால இது நம்ம பண்ணதில்லை, அது ரிஷியாதிகள் மன்வாதிகள் இந்த மாதிரி பரிகாரணம் பண்ணியிருக்காங்க. ஆகையினால இந்த வித்யாஸ்தானமா இருக்கிறது ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றதுன்றது சரி கிடையாது. அதுதான் இங்க வித்யாஸ்தானம்னா என்னன்னாக்கா வேதனம் வித்யா நியாயமந்திரியில ஜெயந்த பட்டர் சொல்ற அதுக்கு அந்த வேதம் சொன்ன அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபகாரமாக இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அங்க சொல்றார். ஆகையினால அந்த வித்யாஸ்தானத்து இப்போ வேதார்த்த சிந்தை தான் நம்ம பண்ணிட்டு வரோம், வேதார்த்தத்தை நம்ம ஸ்வீகரிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு உபகாரமாக இருக்கிற வித்யாஸ்தானத்துல ஒன்னா இருக்கிற இந்த நியாயசாஸ்திரத்தை நாம ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றது சரி கிடையாது. அதே மாதிரியே புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராங்க மிஸ்ரிதாக வேதாஸ்தானானி வித்யாயாக தர்மஸ்ய சதுர்தச அப்படின்னு அங்கேயும் சதுர்தச வித்யாஸ்தானம் யாஜ்ஞவல்கியரும் அங்க இது பண்ணிருக்க. அதனால மன்வாதி ரிஷிகள்லாம் சொன்னதுனால வித்யாஸ்தானத்துல அந்தர்கதமாக இருக்கிற நியாயசாஸ்திரத்தை நம்ம ஒத்துக்க முடியாதுன்றது சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, இதுல அப்படி கணக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது, இப்படியாக இருக்கிற இந்த நியாய வித்யாஸ்தானத்தை கணக்கு நம்ம கணக்கு நிராசம் பண்ணோம்னா நீதி வித்யாஸ்தானத்தையும் நிராசம் பண்றதுக்கு ஒரு கேத்துன்றது தானா கிடைச்சிடும். அதுக்கு எந்த பிரதிபந்தமும் வராது. அதனால அதையும் அவசியமாக மீதியும் நிராசம் பண்ண வேண்டியதா வரும். ஆகினாலையும் இதை ஒத்துக்கணும். அப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, சரி இருக்கட்டும், இந்த வித்யாஸ்தானம் நியாய விஸ்தரமாக இருக்கிற வித்யாஸ்தானத்தை ஒத்துக்கிறோம். ஆனா இந்த நியாய வித்யாக்கு பிரவர்த்தகரா இருக்கிற கௌதமர் பண்ண நியாய நியாய விஸ்தரத்தை தான் இங்க சதுர்தச வித்யாஸ்தானத்துல சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல அதுதான் எடுத்துக்கணும்னு இது பண்ணியிருக்க. அப்படியாக இருந்தாலும் அவர் பண்ணது நம்ம எடுத்துக்கலாமா கூடாது? அவர் பண்ண அவரால் பிரவர்த்திதமான இந்த நியாயசாஸ்திரம்ன்றது கிராக்கியமா இல்லையா அப்படின்னா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. கட்டாயம் எடுத்துட்டாக வேண்டியதாக தான் வரும். ஏன்னா இந்த நியாயசாஸ்திரம் பண்ணவர் கௌதமரோட பேர் என்னன்னா அக்ஷபாதர்னு அவருக்கு இன்னொரு பேர்.
அக்ஷபாதருடைய பிரபாவம்ன்றது மகேஸ்வர சம்பாதத்தாலேயே தெரியுது. அதாவது ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா. என்னன்னா மகேஸ்வரருக்கும் அதாவது ஈஸ்வரனுக்கும் அக்ஷபாதருக்கும் ஒரு வாக்கியார்த்தம் நடந்தது. அந்த சமயத்துல சிவன் என்ன பண்ணார், அவர் முக்கண்ணர் ஆனதால அந்த திருத்திய நேத்திரத்தை அவர் திறக்கணும்னு பிரயாசப்படும் போது இவர் சுருக்கமானது பெருசாகும். நான் சின்னதை முடிவு மட்டும் சொல்றேன். இங்க இவருடைய பாதத்துல இருக்க இதை நான் திறந்து விடுறேன் அப்படின்னு எத்தனை மணி நேரம். அப்போ பார்வதி ஓடி வேண்டவே வேண்டாம், இந்த மாதிரி பண்ணா லோக்கமே போயிடும். அவருக்கு எப்படியான இந்த கண்ணை திறந்தாக்க லோகம் இது பண்ண முடியுமோ அதே மாதிரி இவர் பாதத்துல இருக்க கண்ணை கணக்க உபயோகப்படுத்தினர்னா அதுவும் துவம்சமாயிடும். அதனால பார்வதி அங்க 2 பேரையும் பிரார்த்திச்சுட்டாலாம், நீ வேண்டாம் வேண்டாம் இதோட நிறுத்திக்கணும்னு. அப்புறம் அவ 2 பேரும் ஒன்னா போயிட்டா அப்படின்னு ஒரு சம்பாதம் இருக்கு. இப்படிப்பட்ட பிரபாவசாலியா இருக்கிற இந்த கௌதமர் பண்ணது இந்த சாஸ்திரம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு விஷயமும் இதுல இருக்கு. கௌதமர் ஸ்மிருதி கர்த்தால அந்நியதமர் ஆகினால எப்படியான விசிஷ்ட ஸ்மிருதி கர்த்தாவா இருக்கிற மனுயாஜ்ய வல்கியாதிகளை நாம ஒத்துக்கிறோமோ அதே மாதிரி ஸ்மிருதி கர்த்தாக்கள்ல ஒருத்தரா இருக்கிற இந்த கௌதமர் சொன்ன இந்த சாஸ்திரத்தையும் நாம நிரசிக்கிறதுன்றது சரியாகாது. மூணாவது இன்னொரு பெரிய விஷயம், இது மாதிரி ஒரு 5 இருக்கு, இருந்தாலும் 2-3 சொல்றேன். மூணாவது என்னன்னா, இவர் பண்ண சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணவர் பக்ஷில சுவாமி, அதாவது வாத்ஸ்யாயனர் அப்படின்றவாதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அவரும் ரிஷியே. அதனால அப்படிப்பட்ட ரிஷியானவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்க இந்த சூத்திரங்கள்னால பிரவர்த்திதமா இருக்கிறது இந்த சாஸ்திரம். ஆகினால இவர் பண்ண சாஸ்திரம் தான் இங்க நியாய விஸ்திரம்ன்றதுனால சொல்லப்படுறது. இதை நிரசிக்கிறதுன்றது எப்படி சம்மதிக்க கூடியதா ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல இன்னொரு இது வரைக்கும் மேல் பரவாயில்ல போறது. இதுக்கு அடுத்தது பாஷ்யக்காரர் பட்டர் அவள் இல்லாமல் கூட இந்த கௌதமரை ஒத்துன்னு இருக்கா. அதாவது நமக்கு ஆச்சாரியனா நாம ஏற்று நாம அவளுடைய ஸ்ரீசுக்தியே முக்கியமா வச்சுட்டு அந்த மதத்தை பிரவர்த்தனம் பண்ணும் போது அவளே ஒத்துன்னு இருக்கா. அவ என்ன சொல்றான்னா, அதுல தன் மதானுசாரினா வேதபாஷ்யாக நிரஸ்தாக அப்படின்னு போட்டேன். இவா மதத்தை அனுசரணம் பண்ற வேத பாஷ்யாக, வேதத்துல சொல்ல இருக்க அர்த்தத்தை ஒத்துக்காதவாதான் நிரஸ்தான்னு சொல்லியிருக்காரு. ஆகினால என்ன ஆகுதுன்னா, இவரை அவர் ஒத்துக்கல அப்படின்னு பாஷிக்காருக்கு ஒத்துக்கலன்னு சொல்ல முடியாது. இது வேதாந்த சாரத்துல இருக்கு. 4வது. 5வது பட்டர் அவருடைய ஸ்லோகம் இருக்கு. அவர் சீக்ஷாயாம் பர்ணசிக்ஷா பதசமதிகமோ வியாக்கிரியா நிர்வச்சோபியாம் சந்தஸ்சிதோ ஸ்யாத் கமயதி சமயம் ஜோதிஷம் ரங்கநாத கல்பேனுஷ்டானமுக்தம் உச்சிதகமிதயோः நியாயமீமாம்சயோ ஸ்யாத் அர்த்தவியக்தி புராண ஸ்மிருதிஷு ததனுகஸ்துவாம் விசின்வந்தி வேதாக அப்படின்ற அவருடைய ஒரு ஸ்லோகத்துல நியாயமீமாம்சயோகன்னு அவர் எடுத்திருக்க. அதனால அங்க இது இங்க இது இந்த ஸ்லோகத்துல பூரா என்ன சொல்றதுன்னா, இந்த வேதம் அங்கோபாங்கத்தோட கூடின வேதமானது எப்ப பாரு விசின்னந்தி தேடுறது ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு வேதத்தால நீ ஸ்தோத்திரம் பண்ணப்படுறா அப்படின்னு சொல்லி அங்க சொல்ற. அதுல அபியுக்தரா இருக்கிற பட்டர் இந்த நியாயசாஸ்திரத்தை எடுத்திருக்கிறதுனால இது நிரசிக்க தகுந்ததாக ஆகாது. சரி போட்டுமே, அதனால என்ன, அப்போ எடுத்துட்டாகணும். இந்த நியாயசாஸ்திரத்தை எடுத்துட்டாக்க இப்போ
அவ சொன்ன விஷயங்கள் எல்லாமும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக வரும். அதாவது இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண உத்தியோகர வாசஸ்பதிகளோட வாக்கியங்கள் எல்லாமும் நாம் ஸ்வீகரிக்க வேண்டியதா வருமா அப்படின்னா, அதுலயும் வரும்போது சில விஷயங்கள் வேத விருத்தமாக இருக்கு. இப்போ பரமாணு காரணவாதம், வேத பௌருஷேயத்துவம், அப்புறம் அவயவாத்திரிக்த அவயவாதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு விருத்தமா இருக்கிறதுனால இதை இப்படியே கிரகணம்ன்றது பண்ண முடியாது. ஆகினால வந்து இந்த நியாய விஸ்தரத்தை நிரசிக்கணுன்றது ஏற்படும். இப்படி போய் அப்படி போய் அதுல வந்து முடியும். ஆகையினால என்ன பண்ண முடியும்? இந்த நியாய வித்யாஸ்தானத்துக்குள்ள அந்தர்கதமா இருக்கு அப்படின்னா, அப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறது என்னன்னாக்க, இந்த நியாய விஸ்தரத்தை நாம வித்யாஸ்தானத்துல இருந்து நியாய விஸ்தரம்ன்ற இந்த வித்யாஸ்தானத்தை நம்ம நிராசமும் பண்ணல. அதே மாதிரி கௌதமருடைய பிரபாவத்தையும் அப்பந்தமும் பண்ணல. ஏன்னா நம்ம இல்லைன்னு அதை மறுக்கல, ரெண்டுத்தையும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதால என்ன ஆகி போறதுன்னா, இந்த ஒரே ஒரு சமாதானமே கீழே சொன்ன எல்லாத்துக்கும் சமாதானமா ஆயிடும். கீழே சொன்ன இத்தனை ஆசங்கிக்கும் இத்தனை கேள்விக்கும் இந்த ஒரே வாக்கியமே பதிலாக அமைஞ்சுடுறது. சரி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டோங்க இல்லையா? இப்போ இந்த இவா சொன்ன உத்தியோகர வாசஸ்பதி மிஸ்ர போன்ற சொன்ன அர்த்தங்களையும் ஒத்துக்கிறியா? அவ அதுக்கு வியாக்கியானம் பண்ணின்னு வர, அவளுடைய வியாக்கியானங்களும் வந்து அவளும் நியாய சித்தாந்திகள் தான். அவ மதத்தையும் ஒத்துக்கிறோமான்னா அப்ப சொல்றேன், நாங்க நியாய விஸ்தரத்தை ஒத்துக்கிறோம், கௌதமருடைய பிரபாவத்தை வந்து சீகரிக்கிறோம். ஆனா அவ சொன்ன எல்லா அர்த்தத்தையும் ஒத்துக்கிறோம்னு சொல்லவே முடியாது. அங்க அதுதான் விஷயம். அவ சொன்னதை ஒத்துண்டா அப்போ சூத்திர பாஷ்யத்தையும் வந்து அவளுக்கு நிரசிச்சாக்கா சூத்திர பாஷ்யத்தையும் நிரசித்த ஆகுமானாக்கா அதுவும் ஆகாது. அதுக்கு வழியே வேற. அது என்ன வழி அப்படின்னா, 3 வழி எடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக 3 வழி எடுத்துட்டு என்னன்னாக்கா, முதல்ல சூத்திராதிகளின் தாத்பரியம், சூத்திரத்துல பாஷ்யத்துல இருக்கிற ஒரு அவர் பிரதிபாதிச்ச விஷயத்தினுடைய தாத்பரியத்தை வேறையாக சொல்றேன். இதுக்கு அனுகுணமாக நம்ம சொல்றோம். அதாவது நம்ம வேதத்திலேயே கூட மீமாம்சா சாஸ்திரம் வரும்போது சர்வோபி வேத பிரமாணம்னு சொல்லும்போது, அர்த்தவாதாதிகள் இதெல்லாம் சொல்லும்போது கூட அதுக்கு வந்து எஜமான பிரஸ்ரஹா அந்த மாதிரிலாம் வாக்கியங்கள்லாம் வருது. அதெல்லாம் நம்ம பிரத்யக்ஷ விருத்தமா இருக்கே அப்படின்னு சொன்னா வேதம் அங்க வந்து தப்பு சொல்லல, ஆனா அதனுடைய தாத்பரியம் வேற அப்படின்னு கல்பிக்கிறோம். அது கல்பிக்கிறோமா இல்லை அதுதான் தாத்பரியம், கல்பிக்கிறோம்னு கூட சொல்லக்கூடாது, அது வந்து தப்பாயிடும். அதுதான் தாத்பரியம்னு சொல்லி மீமாம்சா சாஸ்திரங்கள்ல பூரா ஆரம்பத்திலேருந்து தாத்பரிய நிர்ணயம் தான் வந்து பண்ணியிருக்கா. ஆகினால அதே 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 செயலியில இங்க இருக்கிற இந்த நியாய விஸ்தரத்துக்கும் அவர் பண்ண வாக்கியங்களுக்கு விருத்தாம்சமாக தோன்ற இடங்கள்ல தாத்பரியத்தை ஸ்பஷ்டமாக வேற இதுக்கு வேதாந்தத்துக்கு அனுகுணமாக கல்பிச்சு அது வந்து பூர்ணமாக நாம் ஒத்துக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம். இந்த விஷயத்துல ஒரு சின்ன விஞ்ஞாபனம், இதுல 2 பக்கம் சுவாமி தேசிகன் எடுத்துருக்கு. முழுசாவே புதுசா ஒரு நியாய சாஸ்திரம் பண்ணலாம். நியாய பரிசுத்தியில பிரமாண பிரமேயத்தை பூராத்துக்குமே தனியான ஒரு லட்சணத்தையும் சொல்லி இருக்கார். ஒரு கௌதம நியாய விஸ்தர நிராஸ் பட்சம் ஒன்று, அதுக்கப்புறம் கௌதம நியாய விஸ்தர ஸ்வீகார பட்சமும் ஒன்று சொல்லியிருக்கேன். அதுல வரும்போது இங்க இன்னும் ஸ்பஷ்டமாக அதுல வந்து தாத்பரியங்கள் எப்படி எப்படின்றத ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கேன். நியாய பரிசுத்தியில முதல்லயே அது. இப்போ அந்த மாதிரி பண்ணலாம் ஒண்ணு. 2வது தாத்பரியத்தை கல்பிச்சு
இதுக்கு சரியான வழியில கொண்டு போகலாம்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, எந்த இடத்துல சம்வாதம் அதிகமா இருக்கு, இவாளுடைய கிரந்தங்கள்லயே கூட சம்வாதம் அதிகமாக இருக்கு, ஆனா சில சில இடங்கள்ல விபரீதமான வியாக்கியானங்கள் இருக்கு. அப்போ அங்க விபரீதாம்சத்தை தியாகம் பண்ணிவிட்டு மீதி இருக்க அம்சத்தை எடுத்துக்கிறோம். இது ரெண்டாவது பட்சம். இதுக்கு மேல பிடிவாதமாக வைசேஷிக தந்திரத்தோட இது சமான தந்திரம் தான், அதனால அங்க சொன்ன பிரகாரமே சம்பூர்ணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு கணக்க சொன்னா அந்த சமயத்துல இதை பூராவே விட்டுடணும் அப்படின்னு 3 வழி இருக்கு இதுல. அப்படிங்கிற இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். ரெண்டாவது பட்சத்தை சொல்லும் போது சம்பாதம் அதிகமாக இருக்கிற இடத்துல விபரீதாம்ச தியாகம் பண்றோம், மீதியை கிரகணம் பண்றோம்னு சொல்லும் போது அதுக்கு காரணமாக சுவாமி தேசிகன் 2 நியாயத்தை சொல்றார். விரோதாதிகரண நியாயத்தாலும் அப்புறம் ரெண்டாவது மன்வர்த்த பின்னா யா ஸ்மிருதி சா நசஸ்யதே, மன்வர்த்த விபரீதா விபரீதா தூ யா சா நசஸ்யதே பிரசஸ்யதே அப்படிதான். மன்வர்த்த விபரீதா தூ யா ஸ்மிருதி சா நசஸ்யதே நசஸ்யதே அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனாலையும் அங்க என்ன சொல்றேன்னா, என்று நியமிக்கையாலையும் பிரதிகூல அம்சத்தை கழிக்கணும்னு அங்க சொல்றேன். அதாவது நியமிக்கையாலையும்னு சொன்னதுனால என்ன ஏற்படுறதுன்னா அங்க ஒரு நியமம் ஏற்படுறது. இது நியமம் என்னன்னாக்கா, மன்வர்த்தத்துக்கு விபரீதமாக மனு சொன்ன அர்த்தத்துக்கு விபரீதமாக எந்த ஸ்மிருதியாலேயாவது ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதை நாம கிரகிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால இந்த மாதிரியான ஒரு நியாயத்தால இந்த விபரீதாம்சத்தை நாம விட்டுடணும். விரோதாதிகரண நியாயத்திலையும் இந்த விஷயம் இருக்கு. விரோதாதிகரணம் என்னன்னா, ஔதும்பரி சர்வா வேஷ்டவித்தவியான்னு ஸ்ருதி இருக்கு, ஔதும்பரி ஸ்கிருஷ்டா உத்தாயத்துன்னு ஸ்மிருதி இருக்கு. அப்படின்னா இது எதை எடுத்துக்கிறது அப்படின்னாக்கா, பிரத்யக்ஷ ஸ்ருதின்றது பிரபலமா இருக்கிறதுனால ஸ்ருதி சொன்னதை தான் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த நிர்வாகம் பண்ற. ஆகையினால அந்த நியாயத்தாலையும் பண்ணலாம். ரெண்டாவது இங்க ஸ்மிருதி நியமம் பண்றது. இந்த நியமம்ன்றது இந்த அத்தியக்ஷர் மேல இதை பத்தி சாய்க்கலாம்னு நினைக்கிறேன். பின்னாடி நியமம்ன்றது என்னன்னா, நியம விதியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நியமம் இங்க சொல்லலாம்னு அப்படின்னுடைய தாத்பரியம். நியமிக்கையாலும் அப்படின்றதுனால அதுக்கு விபரீதமான ஸ்மிருதி எடுக்கவே கூடாது. அதாவது பிரீஹி நவகந்தின்றதுனால அவகனம்னால ஏற்பட்ட அந்த இதுதான் புரோடாசத்துக்கு உபயோகமா பண்ணணும்னு எங்க சொல்றாலோ அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு நாங்க, அதாவது நசஸ்யதேன்னு சொன்னதுனால அங்க நியமத்தை சொல்லியிருக்கிறதுன்னு இருக்கிறதுனா அப்படின்னு அவர் அந்த காரணத்தை காட்டி இப்படி விருத்தாம்ச தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இதுலயும் கூட இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் அடி எனக்கு தோணித்து. முதல்ல பாஷ்யக்காரர் வாக்கியம் வரும்போது பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்திம் பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபோ தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிச்சார். பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷிபோ தன்மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியா. பூர்வாச்சாரியெல்லாம் அதை பண்ணியிருக்கா, அவ மதத்தை அனுசாரம் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த சாயையே அனுசரிச்சு சுவாமி தேசிகனும் என்ன சொல்றேன்னா, விரோதாதீரண அந்த விபரீதாம்ச தியாகம்ன்றது நான் என் சொந்த யுக்தியினால நான் இங்க பண்ணல. என்ன அந்த அந்த நியாயங்கள் இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி பிரதிவாக்கியங்கள் இருக்கிறதுனாலையும் இங்க பண்றேன் அப்படின்னு அங்க ஒரு விசேஷமான ஒரு அம்சம் சாதிச்ச. அதே இந்த அடுத்தது மூணாவது என்னன்னாக்க, வைசேஷிகர் சொல்ற மாதிரி உபாதான காரணம்தான் நாராயணன். இது பிரதானத்துக்கே பிரதான பிரதிபாத்தியத்துக்கே எங்க விரோதம் வருதோ அப்போ பூராவே உபேட்சை பண்ணிடணும் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி சமாதானத்தை சொல்ற.
இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்லி இதை முடிக்கிற சின்ன உதாரணத்தை சொல்லி அடையேன் இத முடிச்சிடுறேன். இதுக்கு மேல பண்ணல. இங்க இருக்க இந்த தேசிகாசய பிரகாசத்துல இருக்க சில விசேஷங்களையும் 1-2 விசேஷத்தை சொல்லி அடையேன் இதை முடிக்கிறேன். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன சின்ன உதாரணம், அநேக உதாரணம் நியாயபுர சித்தியில கொடுத்துருக்க. இங்க முதல்ல சொன்ன இதுக்கு உதாரணம் என்னன்னாக்கா, வியக்தியாகிருதி ஜாதயஸ்து பதார்த்தா அப்படின்னு சூத்திரம். அந்த இடத்துல வரும்போது பதார்த்தம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பதத்தினுடைய அர்த்தம்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த பதார்த்தம்ன்றது என்னன்னா வியக்தி ஆக்கிருதி ஜாதி தான் 3 தான் பதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. 3 பதார்த்தம். அங்க வந்து ஒரு விசேஷம் என்னன்னா இந்த ஏக சக்தி விஷயத்துவம் அப்படின்னு சொல்றேன். இந்த 3லயும் ஒரே சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 தான் பதார்த்தம் சொல்றேன். இந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதிகமாகும், இருந்தாலும் அடியன் சாதாரணமா இருக்க ஆளுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் சமயம் எடுத்துக்க விரும்புறேன். இதுல என்னன்னா, பொதுவாக நாம சாப்தபோதம் பண்ணும்போது எப்படி நமக்கு கிரகணம் வருதுன்னு அடியோட அனுபவத்தையும் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல. நான் வந்து ஒடிசால வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுமே என்ன ஆயிப்போச்சு, ஒரு அப்பெல்லாம் வந்து எஸ்டிடி பூத் இருக்கும். அந்த எஸ்டிடி பூத்ல போய் ஆத்துக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணும்போது அங்க நிறைய போட்டி வந்துடுது, 2-3 கடை வந்துடுது. அந்த ஒரு கடையில போய் நான் என்ன பண்ணேன், எப்பவும் பண்ணுவேன். அடுத்த கடைக்காரன் என்ன சொன்னான்னாக்கா, இங்க பண்ண வேண்டாம் என்னென்ன பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னா, கல்லுட்டு 3 दुकानरे फोन करिब तोते जाबड़ा देबी ஏச்சி அசிக்கி கரிவோ அப்படின்னா தெரியாது. இங்க இங்க உங்களுக்கும் அனுபவம் இருக்கும், இங்க இருக்கோ சொல்லுங்க. இந்த அனுபவத்தை தான் அடியன் சொல்றேன். என்ன ஆகி போறதுன்னா, நமக்கு ஒரு பதத்துல இருந்து அர்த்தம் புரியணும்னா அவன் என்ன பதம் சொல்றான்றது தெரியணும், அந்த பதத்துக்கு இன்ன அர்த்தம்னு தெரியணும், இந்த அர்த்தம் இதுதான் அர்த்தம்னு தெரியணும். இன்ன அர்த்தம்னு தெரியறதுக்காக இதுதான் அர்த்தம்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன சொல்றான்றதையே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து சாப்தபோத செயலி அப்படின்னு சொல்லுவேன். அடியன் நான் நியாயசாஸ்திரம் வாசிக்கும் போது ஞானத்துக்கு இதெல்லாம் கேட்டேன். ஆனா சொந்த அனுபவம் ஏற்படும் போது எனக்கு இது அப்படியே அனுபவம் ஆச்சு. நான் என்ன பண்ண அரைக்குறையா தெரிஞ்சேன். அதுல அரைக்குறையா தெரிஞ்சேன். ஜாபடா சப்தத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. ஜாபடான்னா அடி. அவன் சொன்னது என்னன்னாக்கா, நீ இங்க வந்து போன் பண்ணணும், பண்ணலன்னு சொல்லல, நான் அடி கொடுப்பேன், நாளையில இருந்து இங்கேயே பண்ணு அப்படின்னா. அவன் சொன்னது நான் நினைச்சது என்னன்னா, அவன் ஏதோ தரேன்றான். அவன் நீ பண்ணலைன்னா நான் கொடுப்பேன்னு சொன்னா கூட புரிஞ்சிருப்பேன். அவன் ஏதோ தரேன்னு சொல்றான், நாளையில இருந்து இங்கதான் பண்ணணும்ன்றான், என்ன தரணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இதுக்கப்புறம் எது நடந்தது அதை நான் வந்து விவரிக்க விரும்பல. இது வந்து இதுதான் இப்போ அந்த சப்தம் என்ன சாப்தபோத பிரக்கிரியை என்னன்னா, முதல்ல அந்த சப்தத்தை கேட்கிறோம், சப்தத்தை கேட்ட பிற்பாடு அந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்றோம். அந்த நிர்ணயம் பண்ற போது எப்படி பண்றோம் அப்படின்னா, சக்தின்னு ஒரு ஈஸ்வரேச்சை, அந்த பதத்துக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் இதுலதான் இருக்குன்றது நாம எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அது நிர்ணயம் பண்றோம். அதுக்கு சக்தி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரனுடைய இச்சை இந்த பதத்தினால இந்த வஸ்துவை சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு இச்சை இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த அந்த ஞானம் தானா வரும். அதுக்கப்புறம் அவன் சொன்ன பதத்தினுடைய அர்த்தம் வரும். இதுதான் வந்து பிரக்கிரியை. இதுக்கு ஈஸ்வரனுடைய இச்சை இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த ஈஸ்வர இச்சைக்கு சக்தி அப்படின்னு பேரு.
அந்த சக்தியில விஷயமாறுது. ஒரு பதம் சொன்னோமானா அந்த சக்தியில விஷயமாறுது எது? இப்போ கட்டம் பட்டம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த விஷயமாறுது எதுன்னா ஜாதி, ஆக்கிருதி, வெக்தி, மூணு அப்படின்னு சொல்ற. இந்த விஷயத்துல வரும்போது இதுல வரும்போது ஜாதின்னு சொல்றோம் இல்லையோ அது எது அப்படின்னா நம்ம மதத்துல வேத மதத்துல வேதாந்தி மதத்துல ஜாதியும் ஆக்கிருத்தியும் ஒண்ணுதான், ஆக்காரமும் ஒண்ணுதான் சொல்றோம். ஆனால் வைசேஷிகால் ஜாதியை வேறையா ஒத்துக்கிறார், ஆக்கிருத்தியை காட்டும் பின்னமாக ஒத்துக்கிறார். ஆகினால அந்த மதத்தை அனுசரிச்சு வித்தியாகிருதி ஜாதிஸ்து பதார்த்தன்ற இடத்துல கௌதமர் மூணுக்கும் சொன்னார் அப்படின்னா இந்த விஷயத்துல நியாயமஞ்சல அவர் சொல்லும்போது சப்தங்கள் 3 விதமா இருக்கு, 4 விதமா 3 விதமா இருக்கு. சில சப்தங்கள் ஜாதி வாச்சக சப்தங்கள், ஜாதி பிரதானமான சப்தங்கள், வெக்தி பிரதானமான சப்தங்கள், ஆக்கிருதி கிரியா பிரதானமான சப்தங்கள்னு அவர் ஒரு விதமாக போகட்டும். இப்போ இந்த இடத்துல ஜாதி ஆக்கிருதி வெக்தி பதார்த்தன்னு சொல்லிருக்காரு. இது வைசேஷிகன் சொன்னதை ஒத்துன்னு இருக்காருன்னா அதுதான் கிடையாது அங்க அப்படின்னு சொல்றேன். இந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கேன். என்னன்னா ஜாதி ஆக்கிருத்தின்றது இந்த இடத்துல கௌதமருக்கு பின்னம்ன்ற தாற்பயம் கிடையாது. சரி, அப்ப என்னத்துக்கு ஜாதி ஆக்கிருத்தின்னு வேறையா போட்டு அப்படின்னா அதுக்கு தாற்பயம் சொல்ற. அதுல ஜாத்தியாகிருதி வெக்திய பதார்த்தம்னு சொல்றதுக்கு தாற்பயம் என்னன்னாக்கா அந்த வஸ்து சுரூபம் என்ன, சுரூப நிரூபக தர்மம் என்ன, சுரூப நிரூபித விசேஷனம் என்ன, நிரூபித சுரூப விசேஷனம். இந்த 3 இது பிரசித்தம்னா இந்த 3த்தையும் சொல்றதுக்காக தான் ஜாத்தியாகிருதி வெக்தியான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். இதுலயும் ஒரு சின்ன விசேஷம் வேதார்த்த சங்கிரகத்துல பாஷ்யக்காரர் சாதிச்ச. ஏன் ஜாதியும் ஆக்கிருத்தியும் ஒன்னா ஒத்துக்கிறோம்னா நாமரூபே வியாக்கிரவாணின்னு தான் சொல்லிருக்கு. நாம ரூபன்றதுனால ஆக்கிருத்தின்றதுனால சம்ஸ்தானம் தான் சொல்றோம். சம்ஸ்தான அத்திரிக்கமான ஜாதியை நம்ம ஒத்துக்கிறோம். ஜாதிய கணக்கு ஒத்துண்டோம்னா அது நித்தியம்னு அவ சொல்றேன். அவ நித்தியம்னு சொன்னாக்க இப்போ நாம ரூபே வியாக்கிரவாணின்றது என்ன சொல்றது விரோதம் ஆகினால அந்த விரோதம் வர்றதுனால நம்ம அது ஒத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த இடத்துலயும் வைசேஷிக மதத்தை கணக்கு அனுசரணம் பண்ணாக்கா வேத விருத்தமாக ஆகும். ஆகினால இவருடைய தாற்பயம் அந்த ஜாதி இல்லை அப்படின்றதுதான் தாற்பயம்னு சொல்லணும்ன்றதுக்கு ஆயிடுச்சு. ஒரு உதாரணம், இன்னொரு 3 மட்டும் உதாரணத்துக்கு ரெண்டாவதுக்கு என்ன சொல்றேன்னாக்கா இது என்னன்னா தாற்பயத்தை வேறையா கல்பனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை எடுத்த. இன்னொரு விருத்தாம்ச தியாகத்துக்கு உதாரணம் என்ன சொல்றேன்னாக்கா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வைசேஷிகால் 2 பிரமாணம் தான் ஒத்துருக்கா. ஆகமத்தை அனுமானத்திலேயே அந்தர்பாவம் பண்ணிடுறா. ஆனா நையாயிக்கால் அந்த மாதிரி ஒத்துக்கிறது இல்லை. ஆகமத்தை பிரசக் பிரமாணமாக ஒத்துன்னு இருக்கா. அது மட்டும் இல்லை, வாயு பிரத்யக்ஷ விஷயத்துல கூட வாயுனுடைய ஸ்பரிசத்துக்கு தான் பிரத்யட்சமாகவே வாயுக்கு பிரத்யட்சம் இல்லைன்னு வைசேஷிகால் சொல்ற. ஆனா நையாயிகால் வாயு பிரத்யட்சம் ஒத்துருக்கா. ஆகினாலையும் அங்கேயே விருத்தாம்ச தியாகம்ன்றது அனுசரணம் பண்ணியிருக்காங்க. அதனால பண்ணலாம். அது மட்டும் இல்லாத இந்த சித்தாந்திகளே கூட ஒவ்வொரு விஷயத்துல அவ ஒத்துக்கோகாம இருக்கா. அவள் மதபேதம் இருக்கு. என்னன்னா ஜீவ ஞானம் நித்தியம்னு பூஷணக்காரர் சொல்றாரு.
நியாய சித்தாந்தியா. அவர் ஜீவஞானம் நித்தியம், நித்திய சுக அபிவியக்தி மோட்சம் அப்படின்னு எல்லாம் சொல்றேன். ஆனா உதயநாச்சாரிய பிரபுத்தி அவள்லாம் என்ன சொல்றான்னா ஜீவஞானம் நித்தியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்குன்னாக்கா இங்க வந்து நித்திய சுக அபிவியக்தி மோட்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது விசேஷமா ஆத்ம விசேஷ குணமெல்லாம் வந்து அனித்தியம் தான் ஒத்துக்கணும்னு அந்த காரணத்தை விட்டு அதை சொல்றேன். அது மட்டும் இல்ல, மோட்சத்துல நித்திய சுகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுகம்ன்றது எதுவா இருந்தாலும் லோகத்துல ஒருத்தர் சுகம்ன்றது அனுபவிச்சா அது துக்கம் மிஸ்ரிதமாக தான் இருக்கும். துக்க மிஸ்ரணம் இல்லாத எந்த சுகமும் கிடையாது. அப்போ மோட்சத்துல சுகம் வருதுன்னாக்கா அதுவும் துக்க மிஸ்ரிதமாக தானே இருக்க முடியும். அப்படின்ற ஒரு யுக்தியை கொண்டு அவ வந்து இல்லைன்னு சொல்ற. மோட்சத்துல சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது, பாஷான தத்துவமா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆனா அதுக்கும் இது இருக்கு. ஏன்னா பாதனா லட்சணம் துக்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அவர் வந்து பதத்தின் விமோட்சம் அப்பவருக்கான அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. துக்கத்தின் விமோட்சம் தான் சொல்லியிருக்கிற வழியா அவர் வந்து இது சொல்லலைன்னு தாத்பரியாந்தரத்தை இங்க வியாக்கியானத்துல கல்பிக்கிறேன். ஆனா மூலத்துல வரும்போது அந்த மாதிரி உதயநாச்சாரிய மதங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆகினால விருத்தாம்ச தியாகம்ன்றது அவளே அனுசரணம் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அந்த ரீதியில விருத்தாம்சத்தை தியாகம் பண்ணி கிராக்கியமான அம்சத்தை கிரகிக்கிறதுல எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்ற. மூணாவதுக்கு பூர்ணமா நிராகரணம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பரமாணு காரணவாதம், கேவல நிமித்த ஈஸ்வரவாதம், ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டும்தான் அப்படின்றது, வேத பௌருஷயத்துவம், இந்த மாதிரியான பாஷாண கல்ப மோட்சம் இதெல்லாம் வந்து பூர்ணமாகவே நிரசனம் பண்றோம் அப்படின்னு மூணு விதமான ஒரு என்ன சொல்றது பிரக்கிரிய இந்த வித்யாஸ்தானத்தை கிரகணம் பண்றோம். ஆகையினால இது கிராஹ்யம்தான், நம்ம வித்யாஸ்தானத்துல நம்ம இதை கிரகிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி மூலார்த்தம். இதுல அங்க சொல்லும் அப்புறம் ஆயிடுச்சு 5 நிமிஷம். இதுல இருக்க ஒரு சில விசேஷங்கள் என்னன்னா அவர் எவ்வளவு எடுத்துப்பேன்னு தெரியாது. அது முடிச்சது 5 நிமிஷம் கூட ஆகாது. இதுல இருக்க முக்கிய வியாக்கியானத்துல இருக்க முக்கிய விசேஷம் என்னன்னாக்கா முதல்ல இருக்க மங்கள ஸ்லோகம் தான். மங்கள ஸ்லோகத்துல சததோஷன்ல நீங்க வாதங்களுக்கு போனாக்கா அங்க வந்து உங்களால் பிராத்திபா ஆகலைன்னா சுகவத் பட்ட அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இங்கேயும் அதை வந்து முதல்ல ஆரம்பிச்ச எத்சூக்தி சுகவத் பாட்டாத்து சோபந்தே பாலிசா அப்பி அப்படின்னு அதை எடுத்திருக்கேன். அதுக்கும் மேல இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா இங்க வந்து உத்தேசம் லட்சணம் பரீட்சான்ற ரீதியில வந்து இந்த சாஸ்திரன்றது இருக்கு. இந்த மாதிரியா இருக்கிறதுனால இது எல்லாத்துக்காட்டும் உத்தமமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது எப்படி விஸ்தாரம் பண்றது நிஸ்தாரம் பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கு சமாதானத்தை இங்க சாதிச்சிருக்க. ஆகினால இது கிராக்கியன்றது இந்த ஸ்லோகம். உத்தேசோ மானமேயா தியவகதி விஷயே லக்ஷணம் தத்பரீட்சா பாஷா வைதக்யம் அர்த்தாவகதி கஹனதே இத்தியாதி நானா விசேஷைः ஏதத் தந்திரம் ஹி அசேஷோத்தமமதி யத்வாதினோ வியர்த்தமாஹுः தன்ன இத்யஸ்மின் விபங்கே ஸ்ருதிசிகர குருः நிர்பிரமம் விப்ரவீதி. இந்த சாஸ்திரத்துல அந்த தோஷங்கள் இல்லை அப்படின்றத சாதிச்சாருன்னு. ரெண்டாவது இதுல இருக்க சைலி புராணம்னு எடுத்தா அஷ்டாதச புராணம் என்னென்ன அப்படின்றத சொல்றேன். மூணாவது இந்த இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுவாமி எடுத்திருக்கிறது என்னன்னாக்கா பிரஜாபதி பசுபதி ப்ரஹஸ்பதியுடைய வாக்கியங்களை வேத அவிருத்தமாக நிர்வகிக்கலானவை நிர்வகிக்கவும்னு நடுவில் ஒரு வாக்கியம் தேசிகன் ஸ்ரீசுக்தி. அதுக்கு வியாக்கியானம் வரும்போது அதையே அப்படியே இது பண்ணி விடுறேன் நாய் படுத்தாம. எத்யபி ஏதானி மதானி கிருஷ்ணசோ நிராகர்த்தவியான்யேவ ததைவ ச வேதாந்த சூத்திரகிருதா யோக பாசுபத சாஸ்திரே கிருஷ்ணசோ நிராகிருதே ஏவம் அக்ரே அத்ரைவ ப்ரஹஸ்பதி சூத்திரானுசாரி சார்வாக மதம்
லோகாயுத சாஸ்திரத்தை போலே பிரபந்தமாக உபேட்சிக்கவும் பிராப்தமான போலே இது திருத்தீயஸ்ய சர்வதா பரித்யாக பட்சஸ்யைவ நிதர்சனத்தையா வக்ஷ்யதே சேதி கதமேஷாம் சூத்திராணாம் अंशतः त्याग स्वीकार उभयपक्ष निदर्शन करणीयम इति भवति संदेहः ஆனா இது பூரா பாஷ்யத்துல இந்த பட்சங்கள்லாம் வந்து பிரஜாபதி பசுபதி புருஷத்துக்கு பூரா நிதர்சனம் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கச்சே கூட இந்த வாக்கியம் எப்படி வந்ததுன்னு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சாதிச்சு அதுக்கு ஒரு விசிஷ்டமான ஒரு நிர்வாகம் பண்ணிருக்க. ததாபி தத்ராபி வியாக்கியாத் அபராத மாத்திரேன ந ஆருஷாணாம் சூத்திர கிரந்தானாம் सर्वथा निराकरणम उचितम अपितु अविरुद्धांश स्वीकार्यः एव इति आशयात् अत्र अदोषः அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவளும் கூட ரிஷினா அவளுடைய சூத்திரங்களை நிராசம் பண்ண முடியாது. இதனால விருத்தாம்சத்தை தான் நம்ம அந்த மதத்திலையும் பண்ணணும். எத்யபி பூரா நிராகரணமா இருந்தா கூட விருத்தாம்சத்தை தான் பண்ணணும் தாத்பரியத்தை வச்சுருந்தா சொன்னேன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருக்கு. சமயம் இல்லாததுனால இதோட இதுல வந்து ஜெயந்த் பட்டருடைய ஒரு ஸ்லோகம் ஏதேன சிஷ்டா பரிகிரஹா அப்படி வியாக்கியாத்தான சூத்திரத்துல சிஷ்டாக அபரிகிரகாஷ்டன்னு சொல்லி கணபக்ஷ அக்ஷபாத பிக்ஷு பக்ஷாக க்ஷபிதாக வேதித்தவியாகனு இருக்குங்க. அங்க கண்ணன் அக்ஷபாதர்னா இவருக்கு பேரு, நியாய சூத்திரக்காரருக்கு பேரு, கௌதமருக்கு பேரு. இந்த மதத்துல கண்டனம் பண்றாருன்னா விருத்தாம்சைக விஷயா சூத்ராதிஷு பகிஷ்கிரியா. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் தேசிகன் சாச்சார், யத்வா நாதி பகிஷ்காரஹ நாதீவச்ச பரிகிரஹ. ரொம்பவும் நாங்க வந்து பகிஷ்காரம் பண்ணல நியாயசாஸ்திரத்தை, கௌதம சூத்திரங்களை ரொம்பவும் பகிஷ்காரம் பண்ணல, ரொம்பவும் பரிகிரகம் தூக்கி வச்சுக்கல. என்ன சாங்கியாதிபதி இஹாபி ஸ்யாத் சமாதி தௌஷ தண்டுலாக. சாங்கிய மதத்துல இந்த பிரகிருதி மகத அகங்காரம் இதெல்லாம் அப்படி ஒத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒத்துக்கிறோம். சாங்கியன் வந்து ஈஸ்வரனை ஒத்துக்கலையே, அதை ஒத்துக்கிறோமான்னு அது ஒத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி சமாதி தௌஷ தண்டுலகான, தௌஷ தண்டுலகான உமியும் தண்டுலமும் சேர்த்து இருந்தா உமியை ஊதிட்டு தண்டுலத்தை எடுப்போம். பழைய காலத்தெல்லாம் இந்த இதுல புடைப்பாளர் இல்லையா, இப்ப நேரம் அப்படியே கொண்டு வந்து பாத்திரத்தை சேர்த்துடுறோம். இதுல கலையிறது கூட கிடையாது. என்ன நேரம் கொண்டு வந்து சூப்பர் மார்க்கெட்ல சேர்த்துடுறோம் இல்லையா. என்ன சமாதி, ஏன்னா அதெல்லாம் ஒரு சம்ஸ்காரம் வந்து, அது ஒரு சம்ஸ்காரம். இந்த புடைக்கிறது ஒரு சம்ஸ்காரம். சாங்கியாதிபதி இஹாபி ஸ்யாத்
சமாதி தௌஷ தண்டுலகான்னு தேசிகன் ரொம்ப அழகா சாச்சர். இதுல இந்த பகிஷ்கார பட்சத்துல தேசிகன் நிறைய விஷயம் சொல்லிட்டார். இதுல ஒரு அம்சம் என்னன்னா, பிரமாண சப்தஸ்ய பாவே கரணேச்ச விற்பத்தின்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு நிறைய சூத்திரங்களை தேசிகனே பண்ணார். இதெல்லாம் சூத்திரமா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டு, ரிஷி பண்ணலையே, நீர் தானே பண்ணார் அப்படின்னா, ரிஷி பண்ணாதான் சூத்திரமா என்ன? இன்னும் ரிஷி பண்ணாதான் சூத்திரம்னு கிடையாது. ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு சூத்திரக்காரர் தான் இருக்கணும்னு நியமம் கிடையாது. அவர் ஒரு சூத்திரக்காரர், அடியார் ஒரு சூத்திரக்காரர். இந்த மாதிரி எல்லாம் சுவாமி அழகா சாய்கிறார். அந்த நியாய பரிசுத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கிற விஷயங்கள் அது எல்லாத்தையும் இங்க அது நியாய பரிசுத்தில இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய சாரம் தான் இங்க பரமத மந்தத்துல இருக்கு. வியாக்கியானத்துல தேசிகாசிய பிரகாசத்துல நியாய பரிசுத்தியை அனுசரிச்சு விஸ்திருத்தமா வியாக்கியானம் பண்ணிருக்க. இதுதான் இந்த மொத்தத்துடைய தாத்பரியம். ரொம்ப அழகா சாய்ச்சார்.